ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களுக்கு இங்கே ஈது ஹாலிடே ஸ்கூல்லாம் 2 வீக்ஸ் விட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் 3 டேஸ் ஒரு பிளேஸ் போகலான்னு பிளான் பண்ணோம். அது இங்கே சவுதியில் இருக்கிற அல்பஹா. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே போக கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் ஆகும். ஃபுல்லுமே மவுண்டெயின் மேலே தான், நம்ம ஏறிக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே சூப்பராக இருந்தது. நாங்கள் 2 நாள் அங்கே தங்கினோம். இது 2வது நாள் உள்ள வீடியோ. நாங்கள் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே ரெண்டுமே நாங்கள் ஒரே பிளேஸ் தான் போனோம், ரகதான் ஃபாரஸ்ட் பார்க்குன்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு டே எங்களால் ஃபுல் பிளேஸ் கவர் பண்ண முடியல, அதனால் 2வது நாளும் சேம் பிளேஸ் தான் போனோம். மொதல் நாள் அந்த பிளேஸை நாங்கள் நைட்டு பார்த்தோம், செகண்ட் டே அந்த பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பகல் பார்த்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட், ஆனால் அந்த ஃபாரஸ்ட்லேயே கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ், நமக்கு பெரியவங்க எல்லாத்துக்குமே பண்ணி உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் போனது வந்து பிரிட்ஜ் வாக்கிங். இந்த இதுக்கு நாங்கள் போனோம். இதிலே கிளாஸ் வாக்கிங், அப்புறம் அந்த ஜூலா, அது இதுன்னு சொல்லி நிறைய இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரேட் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து 25 ரியால். ஸோ நாங்கள் 4 பேர், எங்களுக்கு 100 ரியால் நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. அந்த பார்க்கே ரொம்ப பெருசு. ஸோ அதனால் அப்படியே அங்கேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஊர் தெரியுற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கே உண்மையிலேயே நல்லா இருந்தது. பெரும்பாலும் அங்கே பார்க்கு தான் இருக்குது. பட் நாங்கள் போனப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறிட்டாலன்னா அங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அங்கே பெரும்பாலும் பார்க் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்வான் மாதிரி அதே மாதிரிலாம் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாத மாதிரி இருந்தது. எங்களுக்கு அந்த 2 டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஸ்வான் மாதிரி கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 இது பண்ணி வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உண்மையிலே ஒரு சூப்பரான பிளேஸ். அதுவும் கொஞ்ச நேரம் கழித்து அப்படி மேகம் அப்படியே வந்துடுது. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் சாப்பிட போயாச்சு. ஸோ மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மந்தி ஆர்டர் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதுதான் நாங்கள் நடந்த அந்த இது. நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் அதை பார்த்தோம். உண்மையிலே பயங்கரமாக இருந்தது, ஆனால் நல்லாவும் இருந்தது பார்க்க. ஸோ கரெக்டாக மேலே ஏறி கீழே இறங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அங்கேயே விளைய வச்ச ஃப்ரூட்ஸ். ஸோ அப்போ அவங்க அதை பறித்து வந்து இப்படி ரோட்டோர விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் எல்லாருமே ஐ திங்க் இந்தியன்ஸ் மாதிரி தான், ஏன்னா எல்லாருமே ஹிந்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நாங்கள் அங்கேயே அந்த மாம்பழம்லாம் அப்படியே தந்தாங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி அப்படியே வெட்டி அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்துச்சு எங்களோட ட்ரிப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.